ஏம்மா என்னடி நான் பெத்த மகளே, என்னடி பையன் கையுமா நிக்கிற? என்னடி ஆச்சு? என்னம்மா என்னம்மா? என்னதான் நான் பிறந்த வீடாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு ஒரு பிறந்த வீட்டுக்கு வருதுன்னா அவள் விருந்தாளி கணக்கோட தான் சேருவான்னு எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அது எனக்கு நடக்கும்போது தான் தெரியுது. ஆயிருந்தான் என் அம்மா வீடு நான் உரிமையாக இங்கே வந்து உக்காந்தாலும் ஊரில் உள்ளவங்களும் சரி வீட்டில் உள்ளவங்களும் சரி என்னை பாரமாக நினைக்கிறாங்க. அதான் என் புருஷன் வீட்டுக்கே போயிடுவோன்னு பார்க்குறேன். நான் பெத்த மகளே, நான் உயிரோட இருக்கும்போதே உனக்கு இப்படி ஒரு நிலைமையா? இதுல நானும் செத்து கித்து போயிட்டா உன் நிலைமை என்ன ஆகுறது? ஐயோ. சரிம்மா, நீ எதுக்கு அழுகுற? அழுவாத விடு. நான் வாங்கிட்டு வந்த வர அப்படி. போன குடும்பமும் எனக்கு சரியில்லை, பிறந்த குடும்பமும் சரியில்லை. போன குடும்பம் சரியில்லைன்னு சொன்னா ஒரு நியாயம் இருக்குடி. பிறந்த குடும்பம் அப்படி இல்லம்மா, பிறந்த குடும்பம் அப்படி இல்லை. ஒரு காலத்துல உங்க அண்ணன் உன் மேல உசிரையே வச்சிருந்தான். உன் கண்ணுல வெங்காயம் உரிச்சு தண்ணி வந்தாலே அந்த பையன் வெங்காயத்தை எதுக்கு தங்கச்சி கிட்ட கொடுத்து உரிக்க சொன்ன பாவம் தங்கச்சி கண்ணு கலங்குறான்னு சொல்லி என்கிட்ட சண்டைக்கு வர பையன். அப்படியாப்பட்ட பையன் இன்னைக்கு இப்படி பேசுறானா? அதுக்கு காரணமே உன் அன்னிக்காரி தாம்மா, உன் அன்னிக்காரி தான். அவ பேச்ச கேட்டுக்கிட்டு தானே இப்பெல்லாம் ஆடுறான். அதான் வீட்டுக்கு வந்த தங்கச்சியோட பொண்டாட்டி முக்கியம்னு பேசுறான். நீயாவது பரவாயில்ல, ஒரு கஷ்டம்னா புருஷன் வீடுன்னு பைய தூக்கிக்கிட்டு ஓடிடுறேன். என் நிலமையெல்லாம் நினைச்சு பாரு. இனி நான் எங்க போறது? என் மன்னவர் மண்டைய போட்டப்பையே என்னையும் கையோட கூட்டிக்கிட்டு போயிருந்தா இந்த கஷ்ட நஷ்டத்தெல்லாம் நான் பார்க்கணுன்றதே இருந்திருக்காது. என் மன்னவர் இல்லை, என் புள்ள இப்படி கண்ணீரும் கம்பளியுமா வீட்டை விட்டு போறாளே. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு வேற தெரியல. நேற்று வேற ஏதோ இதில் தாலியை வேற கட்டிட்டேன். அந்த தாலியை மறைச்சி வச்சிருக்காள தனலட்சுமி. இல்லை என்னன்னு ஒன்றும் புரியல. நேற்று ராத்திரியெல்லாம் ஒரு மெசேஜ் கூட பண்ணலை. நானும் மெசேஜ் பண்ணுவா இல்லை ஏதோ ஒரு ஃபோனாவது பண்ணுவா அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. என்ன பண்ணிட்டு இருக்கான்னு வேற தெரியலையே. எங்கள் அம்மா பாட்டுக்கு அண்ணன் விட கதின்னு உட்காந்துருச்சு. இப்போ வீட்டு வேலையும் பார்த்துட்டு ஆஃபீஸ்க்கும் போய்கிட்டு. நீ கவலைப்படாதம்மா, நீ கவலைப்படாத. உங்க அப்பே உன்னை பெத்தவர் சாமியா இருந்து உன்னை வழி நடத்துவாரு. அந்த மனுஷன் இல்லாதன்றனால தானே இன்னைக்கு வீட்டுக்கு வந்தவெல்லாம் ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்கா. விடுமா விடு. உங்க அன்னிக்காரி எப்படி பொழப்பு பொழைக்கிறா பாக்குறல்ல. அன்னிக்காக அண்ணன் நீயே வேணாம் நானே வேணான்னு சொல்ற அளவுக்கு மாத்தி வச்சிருக்கா. அந்த மாதிரி நீயும் உன் புருஷனை கைக்குள்ள போட்டு வச்சுக்க, சரியா? சும்மா நீ பாட்டுக்கு வேணாம் வேணான்னு கோச்சிக்கிட்டு வீட்டு பக்கம் வராதடி. வந்தா உனக்கு இங்கே மரியாதை இல்லடி. இருந்தோம் மருந்தோம் 3 நாள்ன்ற கதையா என் புள்ள வந்து நிம்மதியா ஒரு வச்சோர் திங்க முடியாத அளவுக்கு இவளுக்கெல்லாம் பேசுறாங்க சுருக்கு சுருக்குன்னு. அதனால நான் சொல்றதை கேட்டுக்க. இனிமே பம்பு தும்புன்னு உன் புருஷன்கிட்ட நடந்துக்காத, சரியா? அன்பா நடந்துக்க. உன் மாமியாருக்கும் அவங்ககிட்ட போய் வம்பு சண்டைக்கு போவாத. நல்லா அன்பா பேசு. உன் நாத்தனார்கிட்டையும் அப்படித்தான் நல்லா அன்பா நடந்துக்க. அதுக்கப்புறம் அவங்களே அதை இதுன்னு பண்ண வை. அதுக்கப்புறம் அதை உன் புருஷனை பார்க்க வை. அதெல்லாம் பார்த்தா நம்ம பொண்டாட்டி திருந்தி ஒழுங்காத்தான் இருக்கா. ஆனால் நம்ம அக்காலும் நம்மளுடைய அம்மாவும் தான் இவளை வேணும்னு இப்படி பண்ணுறாங்க வைக்கிறாங்கன்னு அவர் மனசை மாற்ற பாருடி. உன் புருஷனை முந்தானியில் சுருட்டி வச்சுக்கடி. புரிஞ்சுக்கடி. புத்தி உள்ள பிள்ளையா பொழைச்சிக்கடி. நானே இப்பயோன்னு இருக்கேன். எப்போ வேணாலும் மண்டையை போட்டுருவேன். மண்டையை போட்டு நீ ஆரியத்தை போய் நடுத்தரவுல தான் நிற்கணும். அதனால அம்மா சொல்கிற பேச்சை கேட்டு பொழைச்சிக்கடி. பொட்ட பிள்ளைய வச்சிருக்கிற அவளுக்கு அப்படியே அந்த குணம் மாதிரியே அவங்க குடும்பத்து குணம் மாதிரியே வளர்த்துருவாளுகடி. நாளை பின்ன நீ பெத்த பிள்ளை கூட உன்னைய பார்க்க மாட்டா. அதனால தெளிவா நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க. அம்மா நீ சொல்லிவிட்டல, நீ கவலையே படாத. என் மாமியாரையும் என் நாத்தனாரையும் வீட்டை விட்டு துரத்துது என் பொறுப்பு. இவங்கெல்லாம் உனக்கு சோறு போடுறாங்களே சோறு, உன்னை நான் கூட்டிக்கிட்டு போய் என் வீட்டில் வச்சு மகாராணி மாதிரி வச்சிருக்கேன். நீ கவலைப்படாத. ஷூ, இன்ன வரைக்கும் உன்னை காணலை. என்னாச்சு ஏதாச்சும் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? எனக்கெல்லாம் ராத்திரி தூக்கமே இல்லை. உன்னை நினச்சிக்கிட்டே இருந்தேன். போதாத குறைக்கு எது வெளியே தெரிஞ்சிருமோ வச்சிருமோன்னு தாலியை ஒவ்வொரு நிமிஷமும் கையில் பிடிச்சிக்கிட்டே இருந்தேன் தெரியுமா? வீட்டில் யாருக்கும் எதுவும் டவுட் வந்துருச்சா? ஆனால் வீட்டில் என்னமோ பேசிக்கிறாங்க. ஆனால் என்ன ஏதுன்னு தான் ஒன்றும் புரியல வீட்டில். ஆனால் நேற்று ராத்திரி சரியான சண்டை. அப்பா அம்மா அதுக்கப்புறம் அத்தை பாட்டின்னு எல்லாத்துக்கும். என்ன ஆச்சு தெரியலடா. ஆனால் அம்மா ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, எனக்கும் ஒன்றும் புரியலை. அதுக்கப்புறம் நான் இதை வேற நினச்சிட்டே இருந்தேன்னா இதில் அப்படியே போய் படுத்துட்டேன். சரி கொஞ்ச நாள் தான் பொறுத்துக்க. வீட்டை மட்டும் கட்டிடுறேன் எப்படியாவது.
அதுக்கப்புறம் மற்றதை பார்த்துக்கலாம். உன்னை நம்பி தாண்டா இருக்கேன். 3 மாதம்தான், நீ தான் ஏதாவது பண்ணணும். எனக்கு 3 மாதம் டைமு, அது போதும். உங்கள் அப்பா கிட்ட பேசி நான் சீக்கிரம் வீட்டு வேலையை முடிக்கிறேன். 1 மாதத்தில் கூட முடிக்கிற அளவுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். ஒரு 10 பேராக இருந்தாலும் சரி, 20 பேராக இருந்தாலும் சரி, எனக்கு டக்குன்னு வீட்டு வேலை முடியணும்னு சொல்லி உங்கள் அப்பாட்ட பேசி ஏதாவது பண்ணுறேன். அது வரைக்கும் பொறுத்துக்கோ. ஓகேடா, உன்னை நம்பி தான் நான் இருக்கேன். எப்படியாவது அத்தையை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர பாரு. அந்த குடும்பமே சரியில்லாத குடும்பன்ற. என் மாமாவை பற்றி உனக்கு தெரியாது. அவர் 1 நாள் சோறு போடுவார், 2 நாள் சோறு போடுவார். அதுக்கப்புறம் அந்த ஆள் துரத்தி விட்டுருவார். அதனால் அம்மாவே வந்துடுவாங்க. என்றைக்கும் பக்கத்தில் போகாதம்மா, நெருப்பு சுடுன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு கையை பிடிச்சி சுட வச்சா தான் சூடுன்னு தெரிஞ்சு அந்த பக்கம் போக மாட்டாங்க. அந்த மாதிரி தான் அம்மாவுக்கு நெருப்புன்னு சொன்னால் சுடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கு. அதை தொட்டு பார்த்துட்டு வரட்டும், அப்போ புரியும். சரி, சாப்பாடு நான் உனக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு வரேன். நீ எதுவும் ரொம்ப சிரமப்பட்டுக்காத. ஓஹோ, கல்யாணம் ஆயிடுச்சு, இனி புருஷனுக்கு விதவிதமாக சமைச்சு கொடுக்கணும்னா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உன்னை இப்படி விளக்கமாரும் கையுமா பார்க்க ரொம்ப சிரமமாக இருக்குது. அதான். இதில் என்ன இருக்குது? அம்மாவும் வீட்டில் இல்லை, எல்லாம் அப்படி அப்படியே போட முடியுமா? அதான். சட்டுக்கு மாமாவையாவது வீட்டுக்கு கூப்பிட வேண்டியதானே? அவர் ஏதாவது ஒரு வேலை பார்த்து நீ ஒரு வேலை பார்த்தா சரியாக இருக்கும்ல. யாரு? உன் மாமன் நாரு. அந்த ஆள் ஒரு வேலைக்கு 2 வேலை எழுத்து விடுவான். இல்லைன்னா அந்த ஆளுக்கும் சேர்த்து நானே எல்லா வேலையும் செய்யணும். போதாத வரைக்கு பாக்கெட்டில் இருக்கிறதையும் தூக்கிக்கிட்டு ஓடிடுவான். அதனால் அந்த ஆள் வீட்டு பக்கம் வராததே நல்லது. நானே பார்த்துக்குவேன். சிரமமாக இருக்குடா உன்னை எப்படி பார்க்குறதுக்கு. இதில் என்ன இருக்குது? நான் பார்த்துக்கிறேன், விடு. ஐயோ அம்மா. சரி சரி, கிளம்பு கிளம்பு. எப்பா தண்ணி பிடிக்க போனா இங்கேயே ஒரு நாள் பொழுது ஆகி போயிருது போ. எம்மாடி தண்டலட்சுமி எங்க போற? அம்மா, ஒன்றதாம்மா தேடிட்டு போனேன். என்ன எந்திரிச்சு பார்த்தேன், உன்னை வீட்டில் ஆளை காணோம். அதாம்மா. அதுவாம்மா, நான் தான் வீட்டில் உல வைக்கலான்னு பார்த்தேன். நல்ல தண்ணி வேற இல்லை. உப்பு தண்ணியில் வச்சாலும் சோறு குழஞ்ச மாதிரி ஆயிடும். அதுவும் மஞ்சப்பூ தாப்பில் இருக்குமா, அதுவும் ஒன்று வாயில் வைக்க முடியாத அளவுக்கு இருக்கும். அதான் சரி போய் நல்ல தண்ணி தூக்கிட்டு வருவோன்னு போனேன். அங்கே வேற குடத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஊரே நிற்கிது. லைனில் நின்று வரத்துக்குள்ளே போதும் ஆச்சு. அதான் லேட் ஆகி போச்சு. ஓ சரிம்மா சரிம்மா. அட எப்பா அரவிந்த். ஐயோ, இப்போ எதுக்கு அவரை கூப்பிட்றாங்கன்னு தெரியலையே. ஐயோ, என்னன்னு தெரியலையே. சொல்லுங்க. என்னப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ எதுக்கு வாசலை கூட்டிக்கிட்டு இருக்க? உங்க ஆத்தா எங்க? அம்மா மாமா வீட்டுக்கு போயிருக்காங்க, இன்னும் வரல. ஆத்தி போய் 2 நாள் ஆகுது, இன்ன வரைக்கும் வரலையா? ஒரேதான் போய் இருந்துக்கிட்டாலோ? எது விசேஷமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் போயிருக்காங்க. எங்கேயும் போறது இல்லைல்ல, அதான் போயிட்டு இருந்துட்டு வரேன். நாங்கள் சரி அதான் இருந்துட்டு வரட்டும், அதான். ஆமாம்பா, முதல்ல தான் எந்த வீட்டுக்கும் போகாம இங்கேயே கடையோ கடைன்னு கிடந்த. அதுவும் அவங்க அண்ணனோட பேசுனதுல இருந்து ரொம்ப சந்தோஷம் அவளுக்கு. எப்படா அண்ணன் வீட்டுக்கு போவோம், அண்ணனை பார்ப்போம், அண்ணன் கூட இருப்போம்னு அம்புட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு கிடந்தா. அந்த மாதிரி குடும்பம் ஒன்று சேரவும் போயிருப்பா போல இருக்கு. அவளும் போகட்டும். உங்களையெல்லாம் வளர்த்து விடுறதுனால இங்கே கடையோ கடைன்னு கிடந்தோம். இப்போ நல்லா வளர்ந்துட்டீங்க. இனி என்ன, அவளுக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணாலும் போகலாம் வரலாம். எனக்கு தான் போகிறதுக்கு போக்கடமும் இல்லை, ஒன்றும் கிடையாது. கூட பிறந்தவன் இருந்தும் எங்கே இருக்கான்னு கூட தெரியாத அளவுக்கு வக்கத்தவளாக இருக்கேன். உங்கள் அத்தா கொடுத்து வச்சவ. இருந்துட்டு வரட்டும். நீ இப்படி கூட்டிக்கிட்டு இருக்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நானே உன் வாசலையும் சேர்த்து கூட்டி விடுவேன்ல. இல்லை இருக்கட்டும். ஆமாம், வயசு பையன் இப்படி விளக்கமாத்தும் கையுமா இருக்கிறதுக்கு ஆத்தி எம்மா. என் பையனு தான் இருக்கான், ஒரு வேலை செய்ய மாட்டான். ஆனால் உன்ன மாதிரி பொறுப்பான பையனை பெக்கிறதுக்கு உங்கள் ஆத்தா கொடுத்து வச்சிருக்கணும். கண்டிப்பாக சொல்கிறேன், உனக்கு கட்டிக்க போகிறவன் ரொம்ப கொடுத்து வச்சிருப்பா. அவள் வேலை செய்கிறாளோ இல்லையோ, அவளுக்கு பதிலாக எல்லா வேலையும் இழுத்து போட்டு நீ பண்ணி போடுவ. வேற யாரு? உங்க பொண்ணு தான் கொடுத்து வச்சது. எனக்கு வேலை கிடக்குது, இல்லைன்னா நானே வாசலை கூட்டி விட்டுருவேன். எம்மாடி தனலட்சுமி, அந்த தம்பிகிட்ட விளக்கமாத்த வாங்கி அவங்க வாசலெல்லாம் கூட்டி விடுமா. அம்மா நானா? நீயா? நம்ம வீட்டு புள்ள மாதிரி தான் அந்த தம்பியும். அதுவும் இல்லாமல் நீங்கள் 2 பேரும் ஒன்றாத்தானே ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க. ஏன் அவங்க வீட்டு வாசல் கூட்டினா என்ன? நம்மலாம் வந்துட்டு கோயில் குளம்னு போயிட்டா அவங்க ஆத்தா நம்ம வீட்டு வாசலெல்லாம் கூட்டி விட்டுட்டு வாசல்லாம் தெளிச்சு விட்டு கோலம்லாம் போட்டு விடுவா. அப்படி இருக்கும்போது நம்ம செய்யலைன்னா எப்படி? தம்பி அவகிட்ட விளக்கமாத்த கொடுங்க, அவள் கூட்டுவா. இந்தா வாங்கி கூட்டு. சரிம்மா. தம்பி நீ வைப்பா, எதுவும் வேலை இருந்தா கூட சொல்லு, அவ செய்வா. தம்பி
ஏதாவது சுடு தண்ணி கிடு தண்ணி எதுவும் வச்சு கொடுக்கணும்னா போய் வச்சு கொடுத்துட்டு வா. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானே பார்த்துப்பேன். தம்பி நீ சோறெல்லாம் ஆக்கிட்டு கஷ்டம்லாம் பட்டுக்கிட்டு இருக்காது சரியா? உங்க அம்மா இங்கே நல்லா சின்ன பிள்ளைய இதுகளை வச்சிருக்கும் போது எது செஞ்சாலும் கொண்டுக்கிட்டு ஓடியாருவா. உனக்கே தெரியும், நானும் எது செஞ்சாலும் அங்கே கொண்டு வந்து தரது வைக்கிறது தான். அதெல்லாம் எனக்கு பெரும் சிரமம் இல்லை, உனக்கும் சேர்த்து சமைச்சிட்றேன் சரியா? டிஃபன் பாக்ஸில் கூட கட்டி தந்துடுறேன், நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க சரியா? சரி. எப்பா மணி ஆகி போச்சு, உழ வைக்கணுமே. என்ன மேடம், என் மாமியார் சொல்லிட்டாங்க விளக்கமாத்த எடுத்து வாச கூட்டுறீங்களா? பிச்சு போடுவேன். சமயக்கட்டில் பார்த்தா உன் ஆளை கண்ணா எங்க போயிட்டு வர? உழ வைக்கணுங்க, அதான் தண்ணி எடுத்துட்டு வர போனேன். நீ எதுக்கு அங்கிட்டு போய்கிட்டு இருக்கிற? தண்ணி எடுத்துருன்னு சொன்னா நான் போயிட்டு வர போறேன். ஏண்டா உனக்கு அவ வீட்டுல இல்லாததுதான் உனக்கு தெரியுது, உன் தங்கச்சி பையன் கையுமா நிக்கிறாளே அது உனக்கு தெரியலையாடா? ஆரம்பிச்சிட்டாங்களா காலங்காத்தாலேயே? அம்மா காலையில எந்திரிச்சா கொஞ்சமாவது நிம்மதியா இருக்க விடுங்கம்மா, ஏமா அப்படி படுத்தி எடுக்கிறீங்க? உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப எதுக்கு பையன் கையுமா நிக்கிற? மரியாதை தலைவாசல் மிதிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதான் நான் என் வீட்டுக்கே கிளம்புறேன். சரி சாமி, உனக்கு அதுதான் சரி. கல்யாணம் கல்யாணம் புள்ளானாலும் புருஷன்னு சொல்லுவாங்க, உன் புருஷன் வீட்டுக்கே போ, அதுதான் நல்லது. கேரு குடத்தை வச்சுக்கிட்டு வாயை பார்த்துட்டு நிக்கிற, உனக்கு வேலை எதுவும் இல்லையா? வேலைக்கு போகணும், போய் உலைய வைக்கி. ஏண்டா இப்படி தான் பாசமாடா? உன் கூட பிறந்த தங்கச்சி இப்படி வீட்டை விட்டு போறேன்னு சொல்றாளே, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையாடா? கல்நச்சக்காரனடா நீயே. அவ என்ன ஊரை விட்டா போறா? இங்க இருக்கிற பக்கத்து தெருவில் அவன் புருஷ வீட்டுக்கு போறான், இது என்னமோ ஊரை விட்டே போற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அது என்ன ஊரை விட்டு போய் என்ன கஷ்டப்படவா போறா? புருஷன் வீட்டுல என் மச்சான் எல்லாம் வாங்கி போடுறாரு, நல்லா தின்னு போட்டு வீட்டுல கிடக்க போறா. என்னமோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுதான் அங்க கஞ்சி குடிக்கிற மாதிரியும் தினந்தோறும் வாடகை கட்டத்துக்கு காசு சேர்க்கிற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்க. போதுன்னே போதும், இதுக்கப்புறம் நான் உன் வீட்டுக்கு வந்தேன்னு வை, வெளியே கழட்டி வச்சிருக்கதை எடுத்து என் தலையில அடி சரியா? இனிமே நான் உன் வீட்டு பக்கமே வர மாட்டேன். நீ ஏன் காலத்துக்கு இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்க? எனக்கும் கேட்டு புளிச்சு போச்சு, உனக்கும் சொல்லி பழகி போச்சு. இதுல ரெண்டும் எதுவுமே மாறவே இல்லை. அதனால நடக்கிறது நடக்கட்டும், போறதுன்னா போயிட்டு வா. போயிட்டு இனிமே நான் வரவே மாட்டேன். வராத வரைக்கும் சந்தோஷம். என் பிள்ளைக்கு கல்யாணம் வைப்பேன் பெரிய மண்டபத்துல, அப்ப வேணா வந்து வாழ்த்திட்டு போ. நீ மனுஷனே கிடையாதுடா. ரைட்டு விடு. ஏம்மா இதுக்கு மேல இந்த வீட்டுல நின்னேன்னு வச்சுக்க, என்னை விட கேவலமானவே கிடையாதுமா. நான் வாரேம்மா, நான் போறேம்மா. பெத்த மவளே, உனக்கு ஏதாவது தேவைன்னா என்ன பார்க்கணும்னா நீ அங்க வா, ஆனாலும் நான் இங்க வர மாட்டேன். தேங்காய் இல்ல சட்னி அரைக்க தேங்காய் எடுத்துட்டு வாங்கன்னா உரிச்சு வச்சாச்சு, அது வெளியவே இருக்கு. அதை எடுத்து வைக்க கூட இல்லாம அப்படியே என்ன வேலை வெட்டி முறிக்கிறான்னு தெரியலையே. எமாடி நேற்றுலேருந்து ஒரு வா கூட சாப்பிடல. என் வீட்டில் சாப்பிட்டது, இங்கே வந்ததுலேருந்து ஒரு வார்த்தை கூட சாப்பிடு வைன்னு கூட சொல்லலை. வீட்டுக்கு வந்த மருமக ரூமுக்குள்ளே இருக்காளே, அவளுக்கு ஏதோ செஞ்சு கொடுப்போன்னு இருக்கா. இதுவே என் புருஷன் என் அத்தான் இருந்தா என்னை இப்படி விடுவாரா? என் அத்தான் இன்னைக்கு வேணா என்னை புரிஞ்சுக்காம இருக்கலாம், ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் அவர் கண்டிப்பா என்ன புரிஞ்சுப்பாரு. உன்னை இப்போ பார்க்கணும், கொஞ்சம் பேசணும், முத்தம் கொடுக்கணும். எனக்குன்னு யாரும் இல்லையே, உனக்கு இது தோணும் இல்லையே மாமா. எனக்குன்னு யாருமே இல்லை மாமா. என் அத்தா நீ இல்லைன்னொன்னு இந்த வீட்டுல என்ன யாரும் கண்டுக்க கூட இல்லை. என்னங்க ஏன் இப்படி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? இந்த தோட்டத்தை தண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க, நான் போய் அங்க போய் பார்க்கணும் வைக்கணும் அப்படின்னு. தேங்காய் வேணும், தேங்காய் உரிச்சு கொண்டு வாங்கன்னு வெளியே வச்சுட்டு போனேன், எடுத்து வையின்னு இன்ன வரைக்கும் எடுத்து வைக்கல. நானே வந்து எடுத்து உடச்சும் கொடுக்கணுமா? நாளைக்கு சொல்லிடு, சட்னியை அரைச்சு வச்சிடுறேன். அத்தடி இந்த வீட்ல நான் மட்டும் தான் இருக்கனா? ஏன் வீட்டுக்கு வந்தவ இல்லையா? சபா ஆரம்பிச்சிட்டியா? வயசான காலத்துல இவ்வளோ பெரிய வீட்டை கட்டி போட்டிருக்கீங்களே, வேலைக்காரியும் வேற லீவை போட்டுவிட்டா மொத்த வீடு வாசலையும் கூட்டி வாசலை தெளிச்சு கோலத்தை போட்டுவிட்டு இந்த சமையக்கட்டுல வந்துட்டு உலைய வச்சு குழம்புக்கு பருப்பு வேக போட்டு அம்புட்டு பாத்திரத்தையும் அள்ளி போட்டு கழுவி இப்பதான் சரி செவனேன்னு வெங்காயத்தை உரிப்போன்னு உக்காந்தேன். உடனே கத்திக்கிட்டு வாரீங்க, நான் என்னமோ சும்மா இருக்கிற மாதிரி. உங்க மருமகளை கேட்க வேண்டியதானே, ஏமா அதை எடுத்து வைக்கிறதுக்கு என்ன? நேற்று வந்ததுல இருந்து அந்த ரூமுக்குள்ளேயே இருக்கிற அடக்கோழி மாதிரி பாத்ரூம் போனாலா பல்லு விளக்குனாலான்னு கூட தெரியல. எம்மா எப்படிதான் ஒரு மனுஷியால இப்படி ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடக்க முடியுதுன்னு தெரியல. இதுலயும் தின்னாலா என்னன்னு தெரியல. என்ன அந்த
பொண்ணு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு? எங்க உன் பையன்? அவன் தான் வீட்டுக்கே வரலையே. அவன் பைக்கையும் ஆனா ஒன்னையும் ஆனா எங்கிட்டு போனா என்ன ஆனான்னு தெரியல. நேத்தெல்லாம் ஐயோ இவர்கிட்ட சொன்னா சண்டைக்கு வேற போயிடுவாரு. இதுல குடி கிடின்னு இருந்தான்னு தெரிஞ்சது மனுஷன் உசுறு விட்டுப்படுவாரு. என்னன்னு தெரியலங்க. வீட்டுல ஆள் இல்ல. அதான் புதுசா கல்யாணம் இருக்கு, பொண்டாட்டி வீட்டுல இருக்கு, இவன் எங்கிட்டு போனா? நேரம் கட்ட நேரத்துல அங்க இங்க அலைய வேண்டியது வர வேண்டியது, என்ன பொழப்பு பொழைக்கிறாங்க இவங்க. நம்மளாம் ஒன்னும் கேட்கறதுக்கு இல்லைங்க. வீட்டுக்கு வந்த மகாராணி கிட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. ஏமா ஏமா மருமவளே, அமுதா, எம்மாடி மருமவளே. ஆத்தாடி உசுரோட தான் இருக்கா. நான் கூட எதுவும் போய் கீது சேர்ந்துட்டாலோ, அதுவும் நம்ம வீட்டில் வந்து போய் கீது சேர்ந்து அப்புறம் நம்ம தலையோட வந்து விடிஞ்சிருமோன்னு கொஞ்ச நேரத்தில் உயிரே இல்லை. அம்மா வந்துட்டாடா அப்பா. அரையும் ஜீவல ஒன்றும் ஜீவல பாண்ட மாதிரி வந்து நிற்கிறா அம்மா. ஆத்தாடி ஆத்தா, இது வீட்டுக்குள்ள வந்த நேரம் வீடு தொடச்சிக்கிட்டு போயிரும் போல இருக்கே. அந்த காலத்துல எங்க அம்மாவும் என் மாமியாரும் சொல்லுவாங்க, ஒரு பொண்ணு காலையில எந்திரிச்சோனையுமே முகம் கழுவி தலை சீவி பொட்டு வச்சு பூ வச்சு அப்பதான் வெளியே வரணும். அப்பதான் பாக்குறவங்க ஸ்ரீதேவி மாதிரி இருக்கு முகம், இந்த புள்ள மூஞ்சில முடிச்சிட்டு போனா விளங்கும்னு சொல்லுவாங்க. இது மூஞ்சில தான் முடிச்சிட்டு போனா விளங்காது. ஆத்தாடி மூஞ்சி மொகர கட்டையும் பாரு. ஏமா என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க நீ வீட்டுக்குள்ளேயே? படுத்திருந்தியா? ஏமா காலையில தான் படுத்திருக்க, நேத்து வந்ததுல இருந்து படுத்தேதான் இருந்தியா? டயர்டா இருந்துச்சு அதான். ஏமா டயர்டா இருக்கிறது தாம்மா, உனக்கு வீட்டுல இருந்து தானே வந்த, அங்க என்ன வேலை வெட்டி முறிச்ச? இல்ல இங்கதான் என்ன வந்து வேலை வெட்டி முறிச்ச டயர்ட் ஆகுறதுக்கு? உன் மாமியாரு ஒத்தாளா கடந்துக்கிட்டு இம்புட்டு வேலை இழுத்து போட்டு பாக்குறா வைக்கிறா. நீ வீட்டுக்கு வந்த மருமவ கொஞ்சமாவது வேலை வெட்டி பார்க்கலாம்ல? இப்படி 24 மணி நேரமும் ரூம்லயே இருந்தா என்ன அர்த்தம்? உங்க பெத்தவங்க இதுக்கு தான் அனுப்பி வச்சாங்களா? சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்கம்மா. இந்த சொத்து நாங்க எதுக்கு சேர்த்து வச்சிருக்கோம்? உனக்கும் என் பையனுக்காகவும் தானே. நீங்களே இப்படி பொறுப்பு இல்லாம இருந்தா எப்படி? இதுல அவன் எங்க போனா? அது தெரியல. எங்கம்மா உன் புருஷன் தானம்மா அது, எங்க போனா எங்க வரான்னு கூட தெரியல. 2 பேரும் ஒன்னாதான் போறீங்க, ஒன்னாதான் வாரீங்க. அன்னைக்கு கூட எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா தான் போனீங்க. திடீர்னு என்ன ஆச்சு? எதுவும் சண்டையா? இல்ல இல்ல. ஷப்பா, உங்ககிட்ட எல்லாம் நான் எது கேட்டாலும் நீங்க வாயை திறக்க மாட்டீங்க. எனக்கு பெரும் தலைவலி வந்துருமா. நான் இந்த மாதிரி கோவம் தாவம்லாம் பட்ட ஆளே கிடையாது. எனக்கு அதுக்கெல்லாம் நேரமும் கிடையாது. எனக்கு ஊறுபட்ட வேலை கிடக்குது. வீட்டுக்கு வந்த மருமவை எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்கணும் வைக்கணும். இப்படி எனக்கு என்ன மாதிரின்னு இருக்கக்கூடாது. உங்க வீட்டுல இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா? இனிமே நான் செய்யறேன். ஏமா உன் மாமியார் ஒரு வேலை செஞ்சா நீ ஒரு வேலை செய்யும், மொத்த வேலையும் நீயே செய்யணும் நாங்க இங்க சொல்லல. வீட்டுக்கு வேலைக்காரவங்க வருவாங்க, அவங்க வேலை செஞ்சுட்டு போவாங்க. இப்ப அவங்களும் லீவ்ல இருக்காங்க, அதனால நீங்க 2 பேரும் தான் இருக்கீங்க. இருக்கிற வேலையை கலந்து போட்டு செய்யுங்க. அவ எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு அவ படுத்துக்கிட்டானா யார் பாக்குறது? சொல்லுங்க பாப்பா. யாரோ வீடு எவரோ வீடுன்னு மாதிரி இருக்காம நம்ம வீடு, நம்ம குடும்பம், நம்ம அத்தை மாமா அப்படின்னு நினைச்சு பொறுப்போட நடந்துக்கங்க, சரிங்களா? நாங்க ஒன்றும் உங்களையெல்லாம் வல்கட்டாயம் பண்ணி இதை பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணாதான் சோறு அப்படின்னு இல்லை. உன் வீடு, நீ இங்க எங்க வேணாலும் போகலாம் வரலாம். நீ அப்படி அந்த ரூமுக்குள்ளேயே கிடக்கணுன்ற அவசியம் கிடையாது, சரியா? உனக்கு வேணுங்கிறத செஞ்சு சாப்பிடலாம். நீ பாட்டுக்கு காலையிலேருந்து சாப்பிடாம இருந்து பட்டினியா கிடந்து ஏதோ ஒன்று கிடக்க ஒன்று ஆகி போச்சுன்னு வச்சுக்க, நாளை பின்ன உங்க பெத்தவங்களுக்கு எங்களால பதில் சொல்ல முடியாது. நேத்துலேருந்து வந்ததுலேருந்து நீ இன்ன வரைக்கும் சாப்பிடவும் இல்லை ஒன்றும் இல்லை. சாப்பிட்டியா இல்லையா? இல்ல. உனக்கு சாப்பிடாம இருந்து ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா அப்புறம் உங்க பெத்தவங்களுக்கு நாங்க என்ன பதில் சொல்றது? ஒழுங்கா பொறுப்போட நடந்துக்கம்மா, சரியா? போய் குளிச்சுப்புட்டு ஏதாவது செஞ்சு சாப்பிடு போ. நீங்க என்ன கண்ணே மணியன்னு கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? வேலை செய்டி அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? இங்க பாரு, நம்ம பெரியவங்க சின்ன பிள்ளைங்க கிடையாது, சரியா? அவங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு நம்ம பொறுமையை சொல்லி புரிய வச்சா இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எல்லாம் புரியும். புரியாம ஒன்றும் இல்லை. அந்த பொண்ணு நீ எல்லா வேலையும் பார்க்கும், நீ போய் உன் வேலையை பாரு போ. சரி, தேங்காயை உடைச்சிட்டு வாங்க. அப்படியே பொட்டுக்கடலை போய் வாங்கிட்டு வாங்க, ஒரு 10 ரூபாய்க்கு சட்னி அரைச்சிடுறேன். ஐயோ, அப்ப அங்க இருந்து தானே வந்தேன், கடை வீதி வழியா தானே வந்தேன். அப்பயே சொல்லியிருந்தா ஒரே தான் வாங்கிட்டு வந்திருப்பல. ஒன்னொன்னுக்கும் வீட்டுக்கு வந்து நான் போய் வாங்கிட்டு வரணும். என்னென்ன இருக்கு என்னென்ன இல்லைன்னு முதல்ல எழுது கொடு, மொத்தமா வாங்கிட்டு வந்து போடுறேன். இங்க இருங்க, அவ பாட்டுக்கு வீட்டுல எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாக்குறா வைக்கிறா.
அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் அவள் பையன் சத்தியம் பண்ண மாட்டேன்னு போயிட்டான். இனிமேல் இவளை வீட்டில் வச்சுக்கிட்டு சோறு போட என்னால் முடியாது. சரியா? ஒழுங்கா அவளை அனுப்பி வைங்க. என் பிள்ளைக்கே வாழ்க்கையில் என்பது அவங்களுக்கு ஒன்று சோறு போட்டு வாழ வைக்கணுன்ற அவசியங்க எனக்கு இல்லை. கேரு, நீ ஏன் சொல்ற எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்குற, எனக்கு ஒரு வேலையும் வைக்கலன்னு. அப்படி இருக்கும்போது சம்பளம் இல்லாத வேலைக்கறியா அவ எல்லா வேலையும் செய்கிறா. நீ சொகுசா இரு. இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? என் பிள்ளை அங்கே அழுதுகிட்டு கிடக்கிறா. அவன் என்னை ஏற்றுக்கலன்னு இதில் அவளுக்கு நான் வந்து பணிவிட செய்யணுமா? இப்போ மொக்கரக்கட்டையை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. அப்படியே உங்கள் ஆத்தாளை பார்த்த மாதிரி இருக்கு. சரி, இப்போ என்ன போ சொல்லுவோமா? அவளை ஒன்றும் சொல்ல வேணாம். உன் பையன் என்ன முடிவு சொல்கிறான்னு மட்டும் கேளுங்க. இல்லைன்னு வைங்க, அப்புறம் என் பொண்ணு எனக்கு நாங்கள் வேற ஒரு இடத்துல மாப்பிள்ளை பார்க்குறோன்னு சொல்லுங்க. சரியா? சரி சரி.